முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு பாமக தனியா இயங்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் உங்களோடு சேரப்போவதில்லை. முதலமைச்சர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எங்க முதலமைச்சராக போறாரா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அந்த கட்சி முன்னிறுத்தி இருக்கு. திண்டிவனத்தை தாண்டினா அவங்கள பார்க்க முடியாது. அவங்க எப்படி இங்க அறிவிக்கிறது? இது அப்ப வாய் இருந்தா அறிவிச்சிடுறதா? இல்ல, ஒரு கட்சிக்கு ஜனநாயக உரிமை இல்லையா? என்னங்க ஜனநாயக உரிமை இல்லாத கட்சிக்கு எப்படிங்க உரிமை இருக்கும்? நின்று எம்பியா ஜெயிச்சிருக்கிறார், மத்திய அமைச்சரானவர். உளுந்தூர்பேட்டையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கட்சியே கிடையாது. அவங்க முதலமைச்சர் அறிவிச்சா அவங்களுடைய தன்னம்பிக்கை காட்டுது. இது எப்படிங்க தன்னம்பிக்கை? ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா? போட்டுட்டு தானே இருக்காங்க. எங்க போடுறாங்க? எங்க போடுறாங்க? மதுரையில போட்டாங்களா? திருநெல்வேலியில போட்டாங்களா? சிவகாசியில போட்டாங்களா? உத்தராயிருப்புல போட்டாங்களா? எங்க போடுவாங்க? எங்கேயும் போட முடியாது. ஒரு கட்சிக்கு ஜனநாயகத்தில் இருக்கிற அடிப்படை உரிமையை நீங்க வந்து கேள்வி எழுப்புறது மாதிரி இருக்கு. நான் கேட்கிறேன், இல்லாத கட்சிக்கு இது என்ன ஆசை? இது சட்டமன்றத்துல அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கு, நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கு. எப்படி இல்லாத கட்சின்னு சொல்லுவீங்க? இல்லாத கட்சின்னு எல்லா இடத்துலயும் இருந்ததானுங்க ஒரு கட்சி.